நீர்மேற் படரா நெடுங்குன்று நிமிர்ந்து நிற்றல் சீர்மேற் படராதென சிந்தை உணர்ந்து செல்வான் வேர்மேற்பட வன்தலை கீழ்ப்பட நூக்கி விண்ணோர் ஊர்மேற் படரக் கடி தும்பரின் மீது உயர்ந்தான். நீர்மேல் படரா நெடுங்குன்று நிமிர்ந்து நிற்றல் சீர்மேல் படராது என சிந்தை உணர்ந்து செல்வான் வேர் மேல் பட வன்தலை கீழ்ப்பட நூக்கி விண்ணோர் ஊர் மேல் படர கடிந்து உம்பரின் மீது விட்டான். இவர் என்ன பண்ணார், ஒரே அடி மார்பால ஒரு தாக்கி அந்த மலையை தலகுப்புற கவுத்துட்டார். நீர் மேல் படரா நெடுங்குன்று நிமிர்ந்து நிற்றல் சீர்மேல் படராது. இதுக்கு மேல நமக்கு வழி அடைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சிந்தை உணர்ந்து செல்வான் வேறு மேல் பட வன் தலை கீழ்பட அப்படி தலை குப்புற கவிழுமாறு நூக்கி தள்ளி விட்டு அந்த மலையை உந்தி தள்ளி விண்டோ ஊர் மேல் பட உடனே குவின்னு மேல கிடந்த மார்பால தாக்கி அந்த மலையை தலை குப்புற கவுத்து மேல ஆகாயத்தில் கிடந்த உந்தாமும் உணலைந்துயர் வேலை ஒளித்த குன்றும் சிந்தாகுலம் உற்றது பின்னரும் தீர்விலன் பால் வந்தோங்கி ஆண்டோர் சிறுமாட வேடமாகி எந்தாய் இது கேளென விண்ண இசைத்ததன்றே. உந்தாமும் உலைந்து உயர் வேலை ஒளித்த குன்றம் சிந்தாகுலம் உற்றது. சிந்தை ஆகுலம் சிந்தாகுலம்ங்கிறது வருத்தம் சிந்தை ஆகுலம் அதான் சிந்தாகுலம் விட்டது. பின்னரும் அதாவது அப்படி ஒரு உருட்டி தள்ளின உடனே உயர் வேலை ஒழித்த குன்றம் கடலுக்குள்ள போய் மறுபடியும் அமுங்கிய குன்றமானது சிந்தாகுலம் விட்டது, வருந்தியது. பின்னரும் அப்படியும் தீர்வில் அன்பான் அவன் மேல அனுமன் மேல இருந்த அன்பினாலே வந்து ஓங்கி ஆண்டு ஓர் சிறு மானிட வடிவமாகி ஒரு மனுஷ வடிவம் தாங்கி கொண்டு வந்து எந்தா இது கேள் என இசைத்தது. அப்பா இது கேட்பாயாக என்று சொல்ல ஆரம்பித்தது. வேற்றுப்புலத்தோன் எனலைய விலங்கலெல்லாம் மாற்றுச் சிறையன்றறி வஜ்ரமான ஓச்ச வீற்றுப்பட நூறிய வேலையின் வேலை உய்த்து காற்றுக்கு இறைவன் எனை காத்தனன் அன்பு காக்க. அன்பு காந்த அன்பு காக்கதான் கரெக்ட். அன்பு காந்த விளங்கும்படியாகங்கிற ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. வேற்று புறத்தோன் அலேன் ஐயா, நான் வேற ஆளு கிடையாது. விலங்குகள் எல்லாம் மலைகளுக்கெல்லாம் ஒரு காலத்துல சிறகு இருந்த காலத்துல அந்த சிறகுகளை எல்லாம் வஜ்ராயுதத்தினால இந்திரன் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்துல வீற்றுப்பட நூறிய வேலையின் அந்த சமயத்துல கடல்ல கொண்டு வாயு பகவான் என கொண்டு இந்த வேலை உய்த்து காற்றுக்கு இறைவன் என்னை காத்தன. வாயு பகவான் என்னை காத்தான். அன்பு காக்க அல்லது அன்பு காக்க, அன்பு அவனோட அன்பு என்னை காக்க என் சிறகுகள் அறுபடாதபடி என்னை பாதுகாத்தான். நான் இங்க வந்து விழுந்திருக்கேன். தொடர் வேலையின் வேலை வேலைன்னா அந்த வேலை இங்க கடல் அண்ணா நறுங்காதலனாதலில் அன்பு தூண்ட என்னால் உனக்கீண்டு செயற்கரிய தாயதின்மை பொன்னா சிகரத்திடையாரினை போதியேனும் உன்னால் உயர்விற்கு முயர்ந்ததோளாய். அண்ணான் அருங்காதலனாதலின் அன்பு தூண்ட என்னால் உனக்கு ஈண்டு செயற்கு உரித்தாயது இன்மை பொன்னார் சிகரத்து இறை யாரினை போது என்ன உன்னா உயர்ந்தேன் உயர்விற்கும் உயர்ந்த தோழா. அதிகமான உயரத்துக்கும் உயர்ந்த தோள்களை உடையவனே
அந்த வாயு பகவானுடைய மைந்தன் நீ ஆனதுனால உனக்கு என்னால் செய்யறதுக்கு எனக்கு நான் வந்து இன்னொரு பிரதி உபகாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். என்னால் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை. என் மேல நீ கொஞ்ச நேரம் தங்கி இளைப்பாறை விட்டு போவையானால் அதுவே நான் உனக்கு செய்த பெரிய பிரதி உபகாரமாகும். என்னிடத்துல கொஞ்ச நேரம் நீ தங்கிட்டு போகணும் என்று கேட்டுக்கொண்டது. மைனாக மாதிரி தன்னிடத்துல தங்கிவிட்டு போகுமாறு கேட்டுக்கொண்டது. கார்மேக வண்ணன் பணிபூண்டனன் காலின் மைந்தன் தேர்வான் வருகின்றனன் சீதையை தேவர் உய்ய பேர்வான் அயல் சேரி இதில் பெரும் பேரியில் என்ன நீர் மேலையும் என்னை உரைத்தது நீதி நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நான் முன்னாடி ஒரு பாட்டை விட்டுட்டேன், இது பண்ணிட்டு நீங்க ஒரு பாட்டு மட்டும் சொல்லுங்க. கார்மேக வண்ணன் பணிபூண்டனன் காலின் மைந்தன் தேர்வான் வருகின்றனன் சீதையை தேவர் உய்ய பேர்வான் அயல் சேரி இதில் பேரில் என் நீர் மேலையும் என்னை உரைத்தது. சமுத்திரம் வந்து என்னை பார்த்து கார்மேக வண்ணன் பணிபூண்டன் ராமனுடைய பணியினால ஹனுமன் இங்கே சீதையை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். தேர்வான் வருகின்றான் காலின் மைந்தன் தேர்வான் வருகின்றான் சீதையை தேடிக்கொண்டு வருகின்றான். அது தேவர் உய்வதற்காக வருகின்றான். பேர்வான் அயல் சேரி இங்கேருந்து கிளம்பி மேல போய் அவன் தங்குவதற்காக கேட்டுக்கொள். இதில் பெரும் பேர் இல்லை, இதை விட பெரிய பேர் உனக்கு இல்லை என்று நீர் வேலையும் என்னை உரைத்தது என்று சமுதிரராஜன் என்னை பார்த்து சொன்னான். அதனால நான் மேல கிளம்பி. இது வந்து இங்க அயல் அப்படிங்கிறது வந்து புறத்தை விட்டு வெளியே விட்டு புறம்போத்து. நல்தாயினும் நல்லன் எனக்கு இவன் என்று நாடி இற்றே இறை எய்ந்தது கோடி என்னான். பொன்தார் அகல மாந்த தம் இன்னுழை வந்த போதே உற்றார் செயல் மற்றும் உண்டோ என உற்று உரைத்தான். பொன்தார் அகல் மார்ப பொன்னாலான அல்லது பொன் போன்ற பூக்களை கொண்ட மாலையை அணிந்த மார்புடையவனே, எனக்கு இவன் நல்தாயினும் நல்லன். ஒரு நற்றாய்ங்கிறது வந்து செவிலித்தாய்க்கு இதுவாக சொல்லுவாங்க. நற்றாய்னா பெற்ற தாய், செவிலித்தாய்னா வளர்த்த தாய். நற்றாய்னா பெற்ற தாய். ஸோ பெற்ற தாயை விட நல்லவன் இவன், அதாவது அனுமன் அப்படின்னு என்று நாடி, நற்றாயினும் நல்லன் எனக்கு இவன் என்று நாடி இற்றே இறை எய்தினை. இறை அப்படின்னா கொஞ்ச நேரம் என் மேல நீ வந்து உட்கார்ந்து இடைப்பாரி விட்டு போவாயாக. என்னால் உற்றார் செயல் மற்றும் உண்டோ, இதை தவிர உனக்கு செய்யக்கூடியது வேற ஏதாவது இருக்கிறதா? அதில் நடுவு ஒரு இது விட்டேன். தம் இல்லுழை வந்த போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாம செய்யக்கூடிய மினிமம் உபச்சாரம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. சாப்பாடு போடலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள வந்து நம்ம கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக அனுமதிக்கணும். அந்த உபச்சாரத்தையாவது உனக்கு பண்றதுக்கு எனக்கு என்ன அலோவ் பண்ணி. உரைத்தான் உரையால் இவன் ஊரி இளன் என்பது உண்ணி விரைத்தாமரை வாழ்முகம் விட்டு விளங்க வீரன் சிரித்தான். அடவே சிறிது அத்திசை செல்ல நோக்கி வரைத்தாள் நெடும் பொன் குடுமி தலை மாடு கண்டான். அனுமன் வந்து உட்காடுற மூட்ல இல்லை. he just wants to go there. இன்சல்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் கண்டினியூ த ஜர்னி. உட்காரத்துக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மலையை விட்டுட்டு நம்ம மேலாக பறந்து போயிடலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணான். ஆனால் மலை இன்னும் வளர்ந்துகிட்டே வரும். அவன் மேலே போக 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 மலையோட வேகமாக அதிகமாகிட்டே வரும். விரை தாமரை முகம் வாழ்விட்டு விளங்கு வீரன். விரைனா வாசனை உள்ள தாமரை மலர். அந்த தாமரை மலர் போன்ற முகத்தில் நல்ல ஒளி வீசுகின்ற வீரனாகிய அண்ணான் மலரே சிரித்தான். உரைத்தான் உரையால். உரைத்தான்னா உரைத்த மைனாகமலை. அதனுடைய உரையை, அதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இவன் ஊர் இளன் என்பது உண்ணி. இந்த மலை இவன்கிறது இங்க ஏற்கனவே குறிப்பிடுறது, ஆனா மலையை தான் குறிப்பிடுறது. இந்த ஏன்னா இவன் மனித உருவில் வந்திருக்கு மலை, அதனால இவன் ஊர். ஸோ இவன் வந்து குற்றம் இல்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகே சிரிப்பான். அதை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் சிரிச்சான். ரைட், ஓகே, நீ வந்து என்னோட நண்பன் தான், நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுட்டு திசை செல்ல நோக்க
தொடர்ந்து போகலாம் அப்படின்னு இளைப்பாறிட்டு போன அந்த மலை சொன்னதை அவன் கண்டுக்கல. தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தாழ்வரை நெடும் பொன் குடுமி மாடு கண்டான். அதாவது அந்த மலையுடைய அடிப்பாகத்தோடு கூடிய அம்மலையின் பெரிய பொன்மயமான சிகரப்பகுதி, பெரிய குடுமிங்கிறது வந்து சிகரப்பகுதி, அதை தனக்கு பக்கத்தில் பார்த்தான். அப்படின்னா அவன் போக போக அந்த குடுமி பக்கத்துல வந்துட்டே இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆஞ்சநேயர் கூட தாமரை இந்த முகமெல்லாம் இதுதானே ஏற்கனவே தாமரைக்குள்ள ஆம்பல் பூத்தது போல சிரிச்சாலும் பார்த்தோம். இது சிரித்தான் அளவேவும் அழகா இருக்கு. அதாவது ஒருத்தர் உதாரணப்பட்டப்ப அதை தடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு சிரிப்பு வருது. அழகே சிரித்தான் அளவா சிரிச்சா மந்தஹாஸ் வருந்தேன் அது என் துணை வானவன் வைத்த காதல் அறிந்தேன் இனி யாது என் ஆசை நிரப்பி அல்ல பெருந்தேன் விழி சாலும் நின் அன்பு குதித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இதன் மேல் நுனி ஈவது அற்புதமான இனி ஈவது என்னை என்னும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு. இது வந்து குகனுக்கு ராமன் அந்த தேனும் மீனும் கொண்டு வந்த போது அவர் சாப்பிடல, பட் நான் அதை ஏத்துக்கிட்ட போதே நான் சாப்பிட்டதுக்கு சமமாயிடுச்சு. அதே இதுதான். வருந்தேன். நம்பர் 1, நான் வந்து ராமகாரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து களைப்புங்கிறது கிடையாது. நீ வந்து இளைப்பாறிட்டு போன்னு சொல்றது வந்து சும்மா சாதாரண வேலைக்கு போறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த இளைப்பாறெல்லாம் தேவைப்படும். ஸோ எனக்கு டயர்ட்னஸே இல்லை. ஸோ நீ வந்து என்ன உபச்சாரம் பண்ண முடியலையேன்னு நீ கவலைப்பட வேண்டியது. அது ஃபர்ஸ்ட் வருந்தேன். ஏன் வருந்தேன் அப்படின்னா, என் துணை வானவன் வைத்த காதல். என் காரணம் என்னன்னா, என்னுடைய துணையாகிய வானவனாகிய அந்த ராமன் என் மீது வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பினால் நான் களைப்படைய மாட்டேன். ஓகே. அடுத்து அருந்தேன் அப்படின்னா இங்க வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நான் எதையும் சாப்பிட்றதா இல்லை. வேலை முடிகிற வரைக்கும் நான் வந்து என்ன ஆகாரம் தொடர்றது கிடையாது. அருந்தேன் இனி யாதும் என் ஆசை நிரப்பின் அல்லா. அதாவது என்னன்னா, என்னுடைய ஆசை, நான் என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கணும் அந்த வேலை முடிந்தால் ஒழிய நான் எதையும் அருந்த மாட்டேன், ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், அருந்த மாட்டேன். பெருந்தேன் பொழி சாரல் நின் அன்பு. பெரிய தேன் பொழிகின்ற சாரல் நிறைந்த உன்னுடைய அன்பு பிடித்த போதே, அந்த அன்பு வந்து எப்போ என் மேல உண்டானதோ அப்போதே இருந்தேன் நுகர்ந்தேன். நான் இங்க தங்கியாச்சு, உன்னோட உபச்சாரத்தை ஏற்றுட்டாச்சு, இனி இங்கு ஈவது உண்டே. வேற நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும்? நீ வந்து என்ன ரெஸ்ட் எடுக்க நினைச்ச, ரெஸ்ட் கொடுக்க நினைச்ச, எனக்கு ஏதோ சாப்பிட கொடுக்க நினைச்ச, நான் ஆல்ரெடி ரெஸ்ட் எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, விரும்பிக்கோ. முன்பில் சிறந்தார் இடை உள்ளவர் காதல் முற்ற பின்பில் சிறந்தார் குணம் நன்று இது பெற்ற யாக்கைக்கு என்பில் சிறந்தாயது ஓர் ஊற்றம் உண்டு என்றலாமே அன்பில் சிறந்தாயது ஒரு பூசனை யார்கண் உண்டே. யார்கண் உண்டு. இப்போ அதேதான், அதே கண்ணியம் அனுமருடைய வாக்கு. காதல் முற்றனா ஒருத்தர் மேல வைத்திருக்கிற அந்த ஆசை முழுமையடைய, முன்பில் சிறந்தார் சிறந்த வள்ளல்கள், அதாவது முன்பில் சிறந்தார் இடை உள்ளவர், பின்பில் சிறந்தானா முதலேழு வள்ளல், இடையேழு வள்ளல், கடையேழு வள்ளல், அப்படி 3 விதமான 7 வள்ளல் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் குணம் இது நன்று, அவர்களுக்கெல்லாம் உரிய குணம், எல்லாருக்கும் கொடுக்குற குணம், அந்த குணம் ஓட்டி இருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். பெற்ற யாக்கைக்கு நம்முடைய உடலுக்கு என்பின் சிறந்தாயது ஒரு ஊற்றம். எலும்பை விட சிறந்த வலிமையான பொருள் ஏதாவது உண்டா? நம்முடைய உடலுக்கு வலிமை தருவது எலும்பு தான். அது போல அன்பின் சிறந்தாயதோ பூசனை யார் கண்டு? அன்போடு இந்த வழக்கென்ப ஸோ நம்ம உடம்புக்கு எப்படி அன்பு, எலும்பு தான் ரொம்ப வலுவான உறுப்போம், அது போல அன்பையோட சிறந்த பூஜை எதுவுமே இல்லை. நீ என் மேல அன்பு காட்டினதே போதும், நீ வந்து பிசிக்கலா எதுவும் செய்ய வேண்டியது. ஆண்டான் அடிமைக்குள் ஆற்றலை நாட்டம் உண்டே நீண்டான் நல்விருந்து நிறைவேற்றி நெய்யை பூண்டான் அவன் கண்புதம் இப்பட குண்டு போனான். ஈண்டே இப்போவே கடிது ஏகி விரைவாக போய் இலங்கை விலங்கல் எய்தி, மலை மேல் இருக்கிற இலங்கை நகரத்தை போய் சேர்ந்து ஆண்டான் அடிமை தொழில் ஆற்றி, என்னை ஆள்கின்ற ராமனுடைய தூதுவனாக, அடிமை தொழில் இந்த இடத்துல தூதனாகிய தொழில் ஆற்றி என் ஆற்றல் கொண்டே மீண்டான்
என்னுடைய அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய ஆற்றலினால் நான் அங்கிருந்து மீண்டால் நுகர்வேன் நீ விருந்து உன்னுடைய விருந்தை அப்போ ஏற்றுக்கொள்வேன் என வேண்டி மெய்மை பூண்டான் அவன் கண்புலம்னா அவனுடைய கண் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அது கண்புலம். அந்த மைனாகமலையோட கண்புலம் எவ்வளவு தூரம் போகுமோ அதை தாண்டி போயிடும். புலம் பின்பட முந்து போனான். இப்போ போயிட்டு திருப்பி வரும் வந்தனா நான் பேத்துக்கிறேன். திருப்பி வந்தது 4 பாட்டு ஒண்ணும் கிடையாது. திருப்பி வரும்போது மைனாகிட்ட வர 4 பாட்டு நடுவுல எங்கேயா குறிப்பிடுறாங்க. எதுவும் சொல்றாருல்ல. எனக்கும் இந்த டவுட் இருந்தது. புகழுக்கும் இதே வாக்கு கொடுத்துட்டு போறாரு ராமர். நான் தங்க மாட்டேன் 14 வருஷம் கழிச்சு திருப்பி வரும்போது உன்னை வந்து பாக்குறேன். சோ அங்க பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு செவ்வான் கதிரும் புதுப்பின்னதும் தேவர் வைகும் வெவ்வேறு விமானமும் மீனோடு மேகம் மற்றும் எவ்வாய் உலகத்தமும் நீண்டி இருந்த தம்மின் ஒவ்வாதன ஒத்திட ஊழியும் சாதகம் மொத்தம். இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் டு பழைய வர்ணனைகள் அவர் போற வேகத்துடைய வர்ணனை. செவ்வான் கதிரும் குளிர் திங்களும் தேவர் வைகும் வெவ்வேறு விமானமும் மீனோடும் ஏக. அதாவது செவ்வான் கதிர்ங்கிறது சூரியன், வானத்தில் செந்நிறமான கதிர்களை வீசுகிற சூரியன், குளிர் திங்கள் நிலா, தேவர் வைகு வெவ்வேறு விமானமும் தேவர்கள் வசிக்கிற வேற வேற புஷ்பக விமானங்கள். அவங்க வசிக்கிறேன்னா டிராவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மீன் நட்சத்திரம், மேகம் மற்றும் இவையெல்லாம் தவிர எவ்வாய் உலகத்தவும் ஈண்டிருந்த இது போல இது போல உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பொருள்களும் ஒன்றாக சேர்ந்திருந்தன. ஒரு 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 வானப்பரப்புல எல்லாம் இது எல்லாமே வானத்தில் இருக்கிற பொருள், இது எல்லாமே வானப்பரப்புல ஒன்றாக சேர்ந்து இருந்தன. தம்மின் ஒவ்வாதன ஒத்திட நமக்குள்ளே ஒத்து போகாதவை ஒத்து போகும்படியாக இருந்த காரணம் இவெல்லாம் ஒரே இடத்துல இருக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்க வேண்டிய பொருள் போல இருக்கு. அனுமானோட வேகத்தால் மாறி போய் அதனால ஒரே இடத்துல திரண்டு போச்சு அப்படின்னு. சூரியன் ஒரு இடத்துல, சந்திரன் ஒரு இடத்துல, மேகம் ஒரு இடத்துல, எல்லாம் ஒரே இடத்துல தன்னுள் ஒத்து போகாத பொருள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. அது எப்படி இருந்ததுன்னா ஊழிவன் காலம் வந்தான். ஊழி காலத்துல காற்று வீசும் போது பிரளய காலத்துலதான் இந்த மாதிரி கண்டதும் ஒன்னா சேர்ந்தது ஒரே இதுல. அந்த மாதிரி போகிற வேகத்துல அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. பார்மேல் தமிழ் சேவடி பாய்களவா பதந்து என் பேர்மேல் குதி கொண்டவன் தீரன் செய்தால் ஆர்மேல் எப்படி எண்ணி அருக்கரும் ஐயன். அருக்கன் வந்து சூரியன் வந்து பறந்து போற அனுமனை பார்த்து என்ன நினைக்கிறான்? நீர்மா கடல் மேல் நிமிர்கின்ற நிமிர்ச்சி நோக்கா. நிமிர்ச்சின்னா ரொம்ப உயர்ந்த நிற்றல், நிமிர்ந்த நிற்றல். நீர் நிறைந்த பெரிய கடல் மேல் நிமிர்ந்து செல்லுகின்ற அனுமனுடைய கம்பீரத்தை பார்த்து பார்மேல் தவழ் சேவடிப்பாய் நடவா பதத்து என் தேர்மேல் குதி கொண்டவன். தவிழ்ந்து இருந்த காலத்திலேயே இந்த ஆள் வந்து என் தேர்மேல வந்து குதிச்சான். குதி கொண்டவன் இத்திரன் சிந்தை செய்தான் ஹார்மேர்கொள். அப்ப என் மேல வந்து குதிச்சான். அப்பவே இப்ப இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டா, இவ்வளவு பலசாலியா இருக்கா, இப்ப எங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்களும் யார்கிட்ட பயந்து இருக்கீங்களோ அந்த வாழ்வத்து ஊழி மருங்கி நிற்ப இது ஒத்து உயர் வாழ்கின்றார். விசும்பு நிரம்பு மையன் பொதுவத்து பொன்மேனி விசும்பு இருப்பூர் செய்ய வாழ்வத்தது கீழ் இருப்பூற்ற நாள். இப்போ அனுமனுடைய உடம்போட வர்ணனை. வாழ் ஒத்து ஒளிர் வால் ஏறு. முதல் வாழ் வந்து ஆயுதம் வாழ் மின்னும் அது போல மின்னுகிற. இரண்டாவது வால் வந்து வெண்மை நிறமான இது வால் வேற. அந்த வாழ் வந்து ஆயுதம், இந்த வாழ் வந்து வெண்மை. ரெண்டு வெவ்வேறு சொற்கள் தான். அது அந்த வாக்கு வந்து தூய்மைன்னு வெண்மை. தூய்மைங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். பல்லதானே சொல்றாங்க. சோ தூய்மை சொன்னாச்சுன்னா தூய்மை எல்லாம் வந்துருக்காங்க. சோ அந்த பற்கள் ஊழின் மருங்கிமைப்ப. அதாவது ஊழுன்னா வரிசையாக, மருங்குன்னா பக்கங்கள்ல விளங்க
விசும்பு நீளொத்து உயர் வாளின் விசும்பு நிரம்புமை. நீளொத்து உயர் வாள், இந்த நீளமாக இருக்கிற அந்த வாள், அதை கொண்டு இருக்கிற விசும்பு நிரம்பு மெய்யன், வானத்தை நிரப்பி விடுகிற மேனியை கொண்டவன். கோலத்தவன், கோலத்தவன்னா சூரியன் மறைந்து சூரியனையே மறைத்து விடுகிற கேது என்ற கிரகத்தை ஒத்தவன் அப்படின்னு. மேனி விசும்பு இருகூறு செய்த நாள் ஒத்தது. அது எப்படின்னா, கேதுங்கிற அந்த கிரகம் வானத்தை 2 கூறா செஞ்சிடும். அது ஒரு கதை போல இருக்கு, தனியா அந்த கதையை தெரியலாம். வானத்தை 2 கூறா செஞ்சு பகலையும் இரவையும் உருவாக்கினது. பூமியின் மேல்புறம் ஒளியையும் கீழ்ப்புறம் இருளையும் அடைந்தது. அதுக்கு வந்து அந்த கேதுங்கிற அந்த கிரகம் அதை வந்து செஞ்சிருக்கு. அதை போல அனுமன் வந்து விளங்கினான். அவருடைய உடலை வந்து அந்த கேதுங்கிற அந்த படிக்கிறதுக்கு எத்தனை கல்வி இந்த பௌர்ணமி அமாவாசை இதை வச்சுதான் வரும்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண பக்ஷம் சுக்ல பக்ஷம் எனக்கு டைம் ஜோன் மாதிரி இருக்கு. 2ஆ பிரிக்கிற அந்த இதுதான் வரும், அந்த கிரகம் தானே பிரிக்கிறது. அதாவது கீழே விளக்க அருமையா கொடுத்துருக்காரு. சாதாரணமா ஒரு நாள்ல ஒரு பகுதி பகல் ஒரு பகுதி இரவு. ஸோ நீங்க இதுலயே டைம் ஜோன் படமே பார்க்கும்போது இப்படி கோடு போட்டு இந்த பக்கம் இரவு இந்த பக்கம் பகல்னு சொல்லுவாங்க. ஆனா அனுமன் பறக்கும்போது வானத்தை மறைச்சிட்டான். ஸோ மேல வெளிச்சம் கீழே இருட்டு. ஸோ ஹரிசாண்டலா போட்டு ஒரு டைம் ஜோன் உருவாக்கினா எப்படி? அந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இருட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் வெளிச்சம், கீழே இருக்கிறதெல்லாம் இருட்டு. அனுமான் வானத்தை மறைச்சிட்டதுனால அப்படி போட்டு இங்க வந்து மேல் ஒளி கீழ் இருக்கிறது ஞாபகம். அதனால அனுமனுடைய உடல் சூரியன் வெளிச்சத்தை மறைச்சிட்டதுனால பூமிக்கு மேல் பகுதி பூரா வெளிச்சமாகவும் கீழ் பகுதி பூரா இருட்டாகவும் ஆகி போச்சு. அதாவது இது வரைக்கும் கடலை அளந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மொத்த உலகத்தையும் கவர். மூன்று உற்ற கலத்திலே முற்றியிருப்பார் வந்தான் வலிமை உணர்த்தல் என்று ஆண்டுற்ற வாழவர் குறைநேர அரட்சியாகி தோன்றுட்டு நின்றால் சுரசை பெயர் சிந்தித்துள்ளார். இப்போ சுரசைன்னு ஒருத்தி அனுமன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவ எதுக்காக தூயாள்னு வருது. அந்த இருக்கு, இதுலயே விளக்கமே கொடுத்துருக்கேன். 3 சொல்லுங்க சார். அதாவது அவருடைய பலத்தை பரீட்சிக்கிறது தேவர்கள் அனுப்பி வைக்கிறார். 3 உற்ற தலத்திலே முற்றிய துன்பம். 3 வகையான உலகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முற்றிய துன்பம்னா துன்பத்தோட எல்லையே அடைஞ்சாச்சு. அந்த அளவுக்கு துன்பத்தை வீப்பான், துன்பத்தை அழிப்பவன். ஏன்றுற்று வந்தான். இன்னைக்கு வந்து நமக்கு ஏன்றுற்றுனா உடன்பட்டு வந்திருக்கான். வலிமைமை உணர்த்து நீ, அவனுடைய வலிமையை, அவனுடைய அந்த அந்த மெய்மையான வலிமையை, உண்மையான வலிமையை நீ எங்களுக்கு உணர்த்து அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக. ஆந்துற்ற வானோர் அப்படின்னா மிகுதியாக ஆகாயத்தில் இருக்கிற நிறைய எண்ணிக்கையில் இருக்கிற வானவர்கள் எல்லாம் குறை நேர கேட்டுக்கொள்ள அரக்கியாகி, அந்த சுரசைங்கிற அரக்கி வடிவம் எடுத்து தோன்றுற்று நின்றாள். அரக்கியாக தோன்றி அங்கே நின்றாள். சுரசை என்ற பெயர் கொண்டவள். சிந்தையில் தூய்மையை உருவம் மட்டும் தான் ஏழ்வாய் ஓர் அரக்கி உருகுடு வெற்றி நோக்கி கோள்வாய் அரியின் குலத்தாய் கொடுங்கூற்றம் மிக்க வாழ்வாய் எனக்கு ஆமிடம் வருவாய்கொள் என்னா நீள்வாய் விசும்பும் தனது உச்சி நெருக்க நின்றாள். இப்போ வந்து அவ வந்து அனுமன் கிட்ட வந்து பேசுற காட்சி. பேழ்வாய் ஓர் அரக்கி, பெரிய பேழுனா பேழைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேழை பெரிய ஒரு பேழையை ஓப்பன் பண்ண இருக்கு, அவ்வளோ பெரிய வாய். அந்த பேழ் வாய் கொண்ட ஒரு அரக்கி உருக்குண்டு அரக்கியாக உருவெடுத்து பெட்பின் ஓங்கி, பெட்புன்னா என்ன? சிறப்பாக ஆசைன்னு போட்டிருக்காரு. அனுமானை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட அதை ஏற்படுத்தி கொண்டு கோழ்வாய் அரியின் குலத்தாய் அப்படின்னா கொழுப்பு நிறைந்த குரங்கு குலத்தில் பிறந்தவன். அதெல்லாம் கொழுவழன் இருக்க சாப்பிடறதுக்கு அப்படிங்கிற கோழ்வாய் அரியின் குலத்தாய் கொடுங்கூற்றும் முட்க வாழ்வாய் எனக்கு ஆமிடமன். உன்னை பார்த்து கொடுங்கூற்றும் உட்க பயப்படும். எவனும் உன்னை பார்த்து பயப்படுவான். ஆனா நீ எனக்கு சாப்பாடு ஆகணுங்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கேன். ஆமிடம்னா ஆமிஷம்ங்கிறது உணவு. ஓ ஓகே. எனக்கு உணவாக வந்திருக்கிறாயோ, வருவாய்கோல் வந்திருக்காயோ அப்படின்னு யார் சொன்னா, எப்படி சொன்னா, நீள்வாய் விசும்பும் தனது உச்சி நெருக்க.
பெரிய ஆகாயம் தன்னுடைய தலை போய் ஆகாயத்துல முட்டுற அளவுக்கு ஒரு பெரிய வாயை திறந்து இல்ல தலை தான் வந்து அது உச்சி நெருக்க நின்ற அந்த உச்சி நெருக்க வாயை திறந்து வாய் அந்த அளவுக்கு வாயை பெருசா தலை இப்ப அனுமனை கேப்சர் பண்ண போறோம். தீயே எனலாய் பசிப்பினி தீர்த்தல் செய்வாய் ஆயே விரைவுற்று இணை அன்பினை வன்மையாள நீயே இனி வந்து என் இனம்கொள் பிணங்கி வாயே புகுவாய் வழிமற்ற இலை ஆணை வழி இல்ல. தீயே எனலாய பசிப்பினி, தீ மாதிரி பசி வந்து எனக்கு இருக்குது, அவ்வளோ பசி. தீர்த்தல் செய்வாய், அந்த பசியை நீ தீர்த்துவே. தாயே விரை உற்றேனை அன்மினை, நீயே வந்து சீக்கிரமா என் பக்கத்துல வந்துடு. இல்ல வந்துட்ட, ஆல்ரெடி வந்துட்ட, நீ என் பக்கத்துல வந்துட்ட, நான் உன்னை தேடி பிடிக்கல, நீ தான் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க. வன்மையாள, வன்மையை உடையவனே நீயே இனி, வன்மையை உடைய அனுமனே நீயே இனி வந்து என் இனங்கொள் பிணங்கு ஏற்றின் வாயே புகுவாய். நீயே இப்ப வந்து மாமிசம் உள்ள நிரம்பி இருக்கின்ற பற்களை உடைய என்னோட வாய்க்குள்ள புகுந்து கொள். வழி மற்ற இல்லை வாணி, வானத்துல வேற வழி கிடையாது. ஐ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். இப்ப நீ என் வாய்க்குள்ள தான் போயாகணும், வேற வழி கிடையாது. வெண்பால் ஒரு பசிக்கு பீழை உடுத்து உண்டாய் உண்பாய் எனது ஆக்கையை நான் உதவற்கு நீர்வாய் மின்பாலவர் நாயகன் ஏவல் இழைத்து மீண்டால் நண்பால் என சொல்லின நல் அறிவாளர் நற்கால். இது வந்து ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்ல வேற அவளுக்கும். இது வந்து நல்லறிவாளன்ங்கிறது அனுமன். அனுமன் என்ன பதில் சொல்றான்னா, பெண்பால் ஒரு நீ, ஒரு பெண்பால் நீ, இல்ல நீ ஒரு பெண்பால் அப்படின்னு. நீ ஒரு பெண், பசிப்பீழை, பசிப்பீழைன்னா பசியினால் வருகிற துன்பம், கொடுமை. அந்த கொடுமை ஒருக்க உன்னை வருத்துகிறது, அதனால் நீ நோக்கிற. அது எனக்கு புரியுது. உண்பாய் என்ன சாப்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. உண்பாய் எனது ஆக்கை ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் உனக்கு உதவல் நேரம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ விண்பால் அவர் நாயகன், வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கு எல்லாம் நாயகனாகிய அனுமனுடைய ஏவல், ராமனுடைய ஏவல், அந்த ஏவலை இழைத்து அதை பூர்த்தி செய்துவிட்டு மீண்டால், இங்கேயும் இஃப் தான் போடுறாரு அவர். மைனாக மலையிலயும் ஒரு இஃப் தான் போட்டாரு. மீண்டால் நண்பால், அப்போ வந்து அப்படி நான் வரும்போது நீ வந்து என்னை நண்பா நட்பா நண்பால் சொன்னார். நண்பால் என சொல்லினன் நல்லறிவாளன் நட்பாள். அவ சிரிச்சான். ஏன் சிரிச்சானா, காய்ந்து 7 உலகங்களும் காண நீ யாக்கை தன்னை ஆர்ந்தே பசி தீர்வன் இது ஆணை என்று அண்ணன் சொன்னான். நின்ன ஆணைன்னு ஒரு பாடல், உன் மேல சத்தியம் உன்னை சாப்பிடு. ஓரந்தானும் நின்ன ஆணைன்னு ஒரு பாடல். ஓரந்தானும் முகந்து உருவேன் எனது ஊழில் பேழ் வாய் சேர்ந்து ஏகுகின்றேன் கலையாம் இனி தென்றீடு. ஓகே, இப்போ அவ சொல்ற பதிலுக்கு, காய்ந்து 7 உலகங்களும் காண நீ யாக்கை தன்னை ஆய்ந்தே பசி தீர்வேன். காய்ந்துனா உண்மையில் கோபப்பட்டுன்னு அர்த்தம். இங்க கொன்றுன்னு போட்டிருக்காங்க, எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம். உன்னை கொன்று அல்லது உண்மையில் கோபப்பட்டு 7 உலகங்களும் பார்க்குமாறு உன்னுடைய உடலை நான் சாப்பிட்டு பசி தீர்த்து கொள்வேன். நீ ஆணை, இது உண்மையில ஆணை அப்படின்னு சொல்லிட்டு என்று அண்ணாள் சொன்னாள். அப்படிப்பட்ட சுரசை சொன்னாள். ஓர்ந்தான் அதை யோசித்து மகிழ்ந்தான். மகிழ்ந்து ஒருவேன், நான் சந்தோஷமா வருவேன் நீ என்ன சாப்பிடுறதுக்கு. நீனது ஊழில் பேழ்வாய், உன்னுடைய முறையில்லாத பெரியவாய், ஊழியில் வரிசை இல்லாத முறையில்லாத உன்னுடைய வாய்க்குள்ள நான் வருவேன். சேர்ந்து ஏகுகின்றேன், போன்ற திறந்த பழம் போல திறந்தவாய். சேர்ந்து ஏகுகின்றேன், உள்ள வரேன் நான். வலையாமெனில் தின்று, உனக்கு வல்லைன்னு வலைன்னு முடிஞ்சா சாப்பிட்டுக்கோ, அவ்வளவுதான். ஹீரோ டயலாக், பஞ்ச் டயலாக் முடிஞ்சா சாப்பிட்டுக்கோமா. உக்காலை இறக்கி அண்டம் அனந்தமாக உக்கால் நிறையாத உழைப்பெருவாய்த்திருந்து இக்காது விழுங்க நின்றாள். அது நோக்கி வீரன் திக்கு ஆறு அவள் வாய் சிறிது ஆம் வகையை சேனை. அக்காலை அந்த நேரத்தில் அரக்கியும் அண்டம் அனந்தமாக, அதாவது அண்டங்கள் எல்லாம் ஒன்னா வந்து புக்கால் நிறையாது.
எல்லா அண்டங்களையும் தூக்கி வாயில போட்டாலும் நிறையாதுங்கிற அளவுக்கு பெருசா வாயை புழைப்பெரு வாய் திறந்து அந்த பெரிய வாயை திறந்து விற்காது விழுங்க. விற்காது விழுங்க விக்கல் எடுக்காமல்னா தடைபடாமலா, தடையில்லாமல் விழுங்கும்படி அனுமனை விழுங்கும்படி நின்றாள். அப்படி நின்ற போது அது நோக்கி வீரன் திக்கு ஆர் அவள் வாய் சிறிதாம் வரை, திக்குகளுக்கெல்லாம் பரவி அவளுடைய வாயை சிறிதாகும் வரை சேனின் நீண்டான். இன்னும் பெரிதாக ஆகாயத்தில் வளர்ந்து அவ வாய் எவ்வளவு பெருசாச்சு, அதை விட இவனு பெருசாச்சு. மகாபாரதத்துல பீமனுக்கு எதிரில் உனக்கு வந்து அந்த இதை எடுத்து காட்டணும், பெரிய உருவத்தை எடுத்து காட்டணும், எடுத்து காட்டுவார். காட்டு இப்போ முடியலப்பா, இதெல்லாம் பகைவர்களுக்கு எதிரில் தான் பெருசாக வளரும், சாதாரண ஆட்கள் ஒன்றுமாரி ஆட்கள் இப்படி வளராதது. அதனுடைய எனர்ஜி எப்போ வரும்னா பகைவர்கள் எதிரில் இருந்தால் அப்பதான் மாட்டோம். பகை பெரிதாக அதுவும் பெரிதாகுமா. நீண்டான் உடனே சுருங்கா நிமிர்வாள் வயிற்றின் ஊண்டான் என உற்றோர் உயிர்ப்புயிராத முன்னர் மீண்டான் அது கண்டனர் விண்ணுரையோர்கள் எம்மை ஆண்டான் வலனன் என்று அலர் தூய் நெடிது ஆசி சொன்னார். இது வந்து கதையை முடிச்சிட்டாரு, ஒரு பாட்டுல முடிச்சிட்டாரு. இவ்வளவு இது பண்ணிட்டேன். நீண்டான், அப்படி வளர்ந்தான், அப்படி வளர்ந்த அனுமான் உடனே சுருங்கா, டக்குன்னு அவனுடைய உடலை சுருக்கி கொண்டு நிமிர்வாள் வயிற்றின் ஊன்தான் என நிமிர்ந்து நல்ல வாயை பெருக்கிட்டு நிக்கிற அவளுடைய வயிற்றுக்கு ஒரு உணவாக ஊன்தான் என ஊன்தான் உணவே என்று உற்றொரு உயிராத முன்னம் உள்ளே புகுந்து ஒரு தடவை அவ மூச்சு விட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டான். உடம்பு ரொம்ப சின்னதாக்கிட்டு டக்குன்னு அவளோட வாய்க்குள்ள போயிட்டு உணவு மாதிரி வெளில வந்துட்டான். அது கண்டனர் விண்ணுரையோர்கள். டெஸ்டிங்காக அனுப்பியிருக்காங்கல்ல, அவங்க மேல இருந்து ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த செய்தியை பார்த்துட்டாங்க. ஓகே, இவன் வந்து எதையும் சாதிக்கக்கூடியவன் புரிஞ்சுக்கிட்டு எம்மை ஆண்டான் இவன் என்று அலர் தூய் நெடிது ஆசி சொன்னார். எம்மை துன்பத்திலிருந்து விடுவித்து எங்களை ஆளப் போகிறவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி மலர்களை தூவி ஆண்டான் வல்லன் ஆண்டான் இவன் என்று நெடிது ஆசி சொன்னார். நிறைய ஆசிகளை தெரிவித்தார். மின் மேற்படர் நோன்மையனாய் உடல் வீக்கம் நீங்கி தன் மேனியளாய் அவள் தாயினும் அன்புதாழ என்மேல் முடியாதன என்று இனிதேத்தி நின்றாள் பொன்மேனியனும் நெடிதாசி புனைந்து போனான். இப்போ வந்து மின் மேற்படர் நோன்மையனாய் உடல் வீங்கி நீங்க தன்மேனியளாய் அவள் தாயினும் அன்பு தாழ. இப்போ வந்து அவளோட தன்னுடைய உருவத்துக்கு வந்து நோன்மையன் அப்படின்னா நோன்பு பூண்டவன். நோன்புங்கிறதுங்க ராமகள் என்ன ராமன் சொன்ன அந்த வேலையே தான் என்னுடைய நோன்பு அப்படின்னு பூண்டு இருக்கிற அந்த அனுமனுடைய மின்மேல் படர் உடல், ஒளி பரவுகின்ற உடல் வீங்கி பெரிதாக இருக்க மேற்படும் நோன்மையினாய் உடல். நோன்மையின் வந்து அனுமன் தான். நோன்மையின் வந்து அனுமன் தான். திரும்ப வெளியே வந்த உடனே he continues his journey. தன்னுடைய பழைய பணிக்காக அவ வந்து தன்மேனியதா, அவ தன்னுடைய ஒரிஜினல் உருவத்தை எடுத்து சிந்தை தூயாள்னு சொன்னால அந்த ஒரிஜினல் உருவத்தை எடுத்து தாயினும் அன்பு தாழ, தாயை விட அதிகமான அன்பை காட்டி என்மேல் முடியாதன என்று என்மேல் முடியாதன, இதையே நீ சாதிச்சுட்ட, இதுக்கு மேல முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இனிது ஏத்தி இனிமையாக அவனை புகழ்ந்து நின்றாள். பொன்மேனியன் அனுமனும் நெடிது ஆசி புனைந்து போனான். அவளுடைய வாழ்த்துக்களை எல்லாம் புனைந்து கொண்டு பெற்றுக்கொண்டு கீதங்கள் இசைத்தனர் கிண்ணறர் கீதம் நின்ற வேதங்கள் இயம்பினர் பேதையர் ஆடல் மிக்க பூதங்கள் தொடர்ந்து புகழ்ந்தன பூசுரேசர் வேதங்கள் இயம்பினர் தென்றல் விருந்து செய்ய. இப்போ எல்லாரும் அவங்களை கொண்டாடுறாங்க. கிண்ணறர் கீதங்கள் இசைத்தனர் கிண்ணறர்கள் வந்து பாடல்கள் பாடுகிறார்கள். கீத நின்ற வேதங்கள் இயம்பினர் பேதையர் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள்னா இங்க வந்து தேவலோக பெண்கள்
கீதம் நின்ற பேதங்கள், பாடல்களில் உள்ள பல வகையான விகற்பங்களை, பல பேதங்களை ஆடலாக காண்பித்தார்கள். அந்த மாற்றங்களை, பாடலில் இருக்கிற மாற்றங்களை ஆடி காண்பித்தார்கள். பின்னர் பூதங்கள் தொடர்ந்து புகழ்ந்தன. அதன் பிறகு பல வகையான பிராணிகள் அனுமனுக்கு பின்னாலேயே போய் அவனை புகழ்ந்தன. பூசுரேசர், பிராமணர்களில் சிறந்த ரிஷிகள் வேதங்கள் இயம்பினர், வேதங்களை சொன்னார்கள். தென்றல் விருந்து செய்த, தென்றல் அவருக்கு புதுமையான இடத்தில் வீசி. மந்தாரமுந்து மகரந்தம் மணந்தவாடை செந்தாமரை வாழ்முகத்திற் செறி வேர் சிதைப்ப கந்தாம் உலகத்திடை விஞ்சையர் வாணிகளும் கந்தார வீணை களி செவிக்காது நுங்க. மந்தாரம்னா அது ஒரு மலர், மந்தாரம்ங்கிற ஒரு வகை பூ, மந்தார மலர். அந்த மந்தார முந்து மகரந்தம் அப்படின்னா மந்தார பூக்களுடைய அந்த மனத்தை வீசுகின்ற அந்த மகரந்த பொடிகள், அந்த பொடிகளை கொண்டு வருகிற வாடை, வாடைனா தென்றல் காற்று, வடக்கு பக்கத்திலிருந்து வருகிற தென்றல் காற்று. செந்தாமரை வாழ் முகத்தில், செந்தாமரை போன்ற ஒளி பொருந்திய முகத்தில், யாருடைய முகத்தில் பார்க்கலாம், முகத்தில் செறி, செறி வேர் சிதைப்ப, முகத்தில் ஏற்பட்ட வேர்வையை சிதைப்ப. தென்றல் வீசுறதுனால வேர்வை போய்விடுகிறது. யாருக்குன்னா விஞ்சயர், வித்யாதரர்கள். அவங்க என்ன அப்படி தென்றல் வீசுறதுனால அவங்களுடைய வேர்வை போயிட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தாம் உலகத்திடை, தங்களுடைய உலகத்தில் இருந்து கொண்டு பாணி தள்ளும் கந்தார வீணை, கைகளால் தடவி வாசிக்கிற, பாணின்னா அந்த பண்ணுன்னு அந்த பாணி, கைகளால் வாசிக்கிற கந்த வீணையை கொண்டு கந்தாரம் களி அப்படின்னா அந்த ஒரு வகையான பாடல், காந்தாரம் அப்படின்னு ஒரு வகையான பாடலை களி செவிக்காது நுங்க, செவி மூலமாக இனிதாக பருகி கொண்டிருக்கிறார்கள் அந்த விஜயர். அந்த செந்தாமரை வாழ்முகங்கிறது விஜயர். பல வகையான இசைக்கருவிகள் இது ஒண்ணு. காந்தார வீணைங்கிறது ஒரு வகையான வீணை. வெங்கார் நிற புணரி வேறேயும் ஒன்ற பொங்கார்களை புனல் தர பொலிவதே போல் இங்கார் கடத்தில் என்ன எழுந்தாள் அங்காரதாரை பெரிதாளாளமன் நாள். அங்காரதாரைங்கிறவ வந்து அவளோட இது மேல பறக்கிறவங்களோட நிழல் அவள் மேல அவளை நிழலை வைத்தே ஆள அப்படிங்கிறதா இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவ வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறதுக்கு சரியான பாடம். சரி, வெங்கார் நிற புணரி அப்படின்னா வெம்மையான மேகம், வெம்மையான மேகத்தின் நிறத்தை கொண்ட கருமையானதுமான கடல். அந்த கடல் வேறேயும் ஒன்றை கார் நிற புணரி, அப்படி ஓகே, வெண்மையான கார் நிறத்தை உடைய அந்த புணரியின் மீது, அந்த கருநிறமான சமுத்திரத்தின் மீது பொங்குகிற நீர்மயமான வேறொரு சமுத்திரம் வருவான். சமுத்திரத்து மேல சமுத்திரம் போல அங்காரத்தாரை வந்தா. அவ என்ன சொல்லிட்டே வந்தான்னா, இங்கு ஆறு கடத்தினே, யார் வந்து என்ன யாராவது என்ன காட்டுறது. அவ வந்து இன்னொரு அவுட் போஸ்ட், ராவணனுடைய அவுட் போஸ்ட், வெளியில இருந்து காவல் காக்குற, கடல்ல இருந்து காவல் காக்குற. அங்க இவ லங்கினி இல்லையா, லங்கினி இருக்கிற லங்காயணம் இருக்கிற மாதிரி இங்க கடல்ல என்ன எழுந்தால் அங்காரத்தாரை அவ பேரு பெரிது ஆலம் அண்ணா. ஆலகால விஷயத்தை போன்ற பெரிய ஆலகால விஷயம், கொடுமையான ஆலகால விஷயத்தை போன்ற ஒரு பெண் இது இந்த 3 பேருக்கும் வந்து வச்சு நிறைய தத்துவம் இதுல இதான் கட் பண்ணி இவர் அது இவர்